வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காய்கறி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒரு காய்கறி பொரியல் பண்ணி காட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா துருவிக்கோங்க. பீன்ஸை நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் ஆட் பண்ணலாம். இதே மெத்தடில் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே ஒரு கப் எடுத்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு ஒரு முட்டை, பெப்பர் பவுடர் கொஞ்சமாக, அப்புறம் உப்பு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த பொரியலுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு கடாயில் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா முதல்ல பீன்ஸை எடுத்து வதக்க போகிறோம். ஏன்னா பீன்ஸ் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே எண்ணெயில் தான் வதக்கணும். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணியும் முட்டையும் சேரும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் ஃபுல்லாகவே எண்ணெயில் வதக்குங்க. ஸோ பீன்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா கேரட்டை போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கூட நீங்கள் வதக்கி எடுத்துக்கரலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ அப்போ தான் காயில் உப்பு இருக்கும். அதனால் நான் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கேரட் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா 2 முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கரலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த முட்டை வேகும். அப்படிங்கிறதுக்காக நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டை சேர்க்குறேன். ஸோ இந்த முட்டை நல்லா வேகணும். வெந்தால் தான் அதோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட காலையிலேயே பண்ணி நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வச்சு விடலாம். ஸ்மெல்லே வராது. நல்லா வெந்துருச்சு அப்படின்னா ஸ்மெல் வராது. அதே சமயம் நம்ம இதில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுனாலையும் நமக்கு அந்த முட்டையோட வாடை இருக்காது. இந்த முட்டை வேகிற வரைக்கும் நம்ம நல்லா இதை வதக்கி விடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த முட்டை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா காய் இருக்கிறதே தெரியாது. ஃபுல்லாக முட்டை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அதில் நம்ம என்ன காய் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ ஈஸியாக அவங்கள சாப்பிட வச்சிடலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரியான பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். அந்த பெப்பர் ஸ்மெல்லுக்காகவே இந்த காயை குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன காய்கறி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி இதே மெத்தடில் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.